7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பொதுவா ஆளில்லா சிறிய ரக விமானங்களை உளவு பணிகளுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த வகையில இந்திய பாதுகாப்பு துறையில ஆளில்லா விமானங்களை அதிக அளவு பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. UAV, அதாவது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் வானூர்தி தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட சாதனை. உலகில் உள்ள பல நாடுகளும் இந்த ஆளில்லா விமானங்களை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இத்தகைய விமானங்கள் மூலம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள எதிரியின் இடத்தை கண்காணிக்கவும் அல்லது குண்டுகளை செலுத்தி அழிக்கவும் முடியும். அமெரிக்காவின் ஆளில்லா விமானங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்ற சமீபத்திய யுத்தங்களில் முக்கிய பங்கு வகித்தன. இந்தியாவும் இதுபோல ஆளில்லா விமானங்களை உருவாக்கும் முயற்சியில் 1980 ஈடுபட்டு வருகின்றது. இதுவரை 7க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்தியா வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது. இதன் பெயர் கோல்டன் ஹாக். இந்தியாவில் இதுவரை தயாரிக்கப்பட்டதிலேயே சிறிய ஆளில்லா ரக விமானம் இதுதான். இதன் எடை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1/2 கிலோ கூட இல்லை. ஆனால் இதனால் 2 கிலோமீட்டர் வரை சென்று பறந்து கீழே இருக்கக்கூடிய இந்த கேமரா மூலமாக தகவல்களை அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ரிமோட் மட்டும் இயங்காமல் நேரடியாக புரோகிராமிங் மூலமாக இந்த விமானத்தை இயக்கலாம். 2 கிலோமீட்டர் வரை பயணித்து தகவல்களை அனுப்பும் கோல்டன் ஹாக் தொடங்கி 250 கிலோமீட்டர் வரை சென்று தொடர்ந்து 35 மணி நேரம் பறந்து எதிரிகளை பார்வையிடும் ருஸ்டம் 2 வரை இந்தியாவில் பல ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. நிஷாந்த் என்று அழைக்கப்படும் இந்த ட்ரோன் 1998 முதல் இந்திய ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ட்ரோன்கள் பலதரப்பட்ட பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பஞ்சு என்ற சக்கரங்களை கொண்ட ட்ரோன் எதிரியின் எல்லைக்குள்ளேயே சென்று பார்வையிட்டு தகவல்களை அனுப்புவது, போருக்கு பின்னால் அந்த பகுதியில் சென்று பாதிப்புகளை பற்றி ஆராய்வது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுகிறது. மனிதர்கள் பயணிப்பதற்கு கடினமான மலை பிரதேசங்களில் வழிகாட்டியாய் உதவுவது என்பன போன்ற பல விஷயங்களுக்கும் இந்த ட்ரோன்கள் பயன்படுகின்றன. இதில் பொருத்தப்பட்டுள்ள சிறப்பு சென்சார் கேமராக்களை பற்றி கூறுகிறார் ருஸ்டம் 2 திட்டத்தின் இயக்குனர் பிரசாத். மழைக்காலங்களில் சாதாரண கேமராக்களால் படம் எடுக்க முடியாது. இதுக்காக தான் நாங்கள் சிந்தட்டிக் கேப்சர் ரேடார்ங்கிற ஒன்று இணைச்சிருக்கோம். இதனால மழை நேரத்தில் துல்லியமாக படம் எடுக்க முடியும். இதை நாங்கள் ஆல் வெதர் ரேடார்ங்கிறோம். பேட்டரி மூலமாகவும் சூரிய சக்தியின் மூலமாகவும் இந்த ட்ரோன்கள் இயங்கும். ஒரு இடத்தில் கதிர்வீச்சோ அல்லது பயோ வெப்பன் எனப்படும் உயிரி ஆயுதங்களின் தாக்கம் இருந்தாலோ அதை கூட சில ட்ரோன்களில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார்கள் மூலம் கண்டறிய முடியும் என்கிறார் இந்திய வானூர்தி தொழில்நுட்பத்துறையின் இயக்குனர் தமிழ்மணி. We have nuclear radiation sensor இருக்கு. அந்த சென்சர் அந்த ஏர்பிளேன் விட்டு அதுக்குள்ளே பறக்க விட வேண்டியதுதான். ஸோ அது ஏதாவது ரேடியேஷன் இருந்ததுன்னா அதில் ரெக்கார்ட் ஆகிடும். அது ரெக்கார்ட் ஆகி ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லெவலுக்கு மேலே வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும். அந்த வார்னிங் நம்ம கிரவுண்ட்லேயே கண்டுபிடிச்சோம். கிரவுண்டில் அந்த ஸ்டேஷனில் பார்க்கலாம். அதுக்குனால அந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறப்போ இந்த இடத்துல வார்னிங் வந்து லெவல் அதிகமாக இருக்குது, ரேடியேஷன் லெவல் அதிகமாக இருக்குதுன்னா இம்மீடியட்லி வி கேன் ஃப்ளை, ஒரு ரவுண்ட் பண்ணி இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுங்கிற இதெல்லாம் பண்ணிடலாம். அதே நேரத்தில் ஆயுதங்களை கொண்டு சென்று தாக்கக்கூடிய ட்ரோன்கள் நம்மிடம் இல்லை. ஆனால் அதுவும் கூடிய விரைவில் சாத்தியம்தான் என்கிறார் தமிழ்மணி. கொஞ்சம் இனிஷியலாக டெஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. ஃப்ளை பண்ணி அதை கொண்டு போய் டெலிவர் பண்ணோம், அதாவது அட்டாக் பண்ணோம். அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லாம் பண்ணணும். அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 வருஷத்துக்குள்ள அதெல்லாம் முடிச்சோம், எல்லா வேலையும் முடிச்சோம். பாதுகாப்புத்துறை மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு பயன்பாடுகளுக்கும் ட்ரோன்களை பயன்படுத்தலாம் என்பது கவனிக்கத்தக்க அம்சம். ஆளில்லா விமானத்தை தயாரிக்கும் நாடுகளில் இந்தியா முதல் 7 இடங்களில் உள்ளது. வரும் ஆண்டுகளில் ட்ரோன்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையிலான பல திட்டங்களை இந்தியா செயல்படுத்த உள்ளது. இதுபோல ஆளில்லா விமானங்களை தயாரிப்பதில் இந்தியா அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறது. அதே நேரத்தில் கோடிக்கணக்கான பணத்தையும் இதுபோல ஆராய்ச்சிகளில் செலவிட்டு வருகிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் நேரடியாக, அதாவது ஆள் இல்லாமல் இந்த விமானமே தனியாக சென்று எதிரியின் எல்லைக்குள்ளே சென்று ஏவுகணைகளை தாக்கும் அளவிற்கு வல்லமை பெற வேண்டும் என்பதே இதன் எண்ணமாக உள்ளது. இதனால் உயிர் சேதங்களையும் தவிர்க்க முடியும். சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், பெங்களூரு.